விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க கூட நான் மட்டும் இல்ல, உங்க பொண்ணு என் வயித்துல இருக்கா. 2 உயிர் உங்களை நம்பி இருக்கிறப்போ கொலை பண்ற எண்ணம் உங்களுக்கு வருமா? விளையாட்டுக்கு கூட அப்படி பேசாதீங்க. என்னால இது தாங்கிக்க முடியல. ஒருவேளை அந்த மாதிரி இருந்தா என் பொண்ணுக்கு நான் என்னங்க பதில் சொல்வேன்? மகா பாப்பாக்கு விவரம் தெரிஞ்சு யாருமா என் அப்பான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஒரு கொலைகாரன் தான் உன் அப்பான்னு என்னால எப்படிங்க சொல்ல முடியும்? என் பொண்ணுக்கு என் புருஷனை பெரிய வீரனா, நல்லவனா, உலகத்திலேயே மிக சிறந்த மனுஷன்னு தான் நான் என் மக கிட்ட சொல்ல முடியும். ஒரு கொலைகாரன், ஐயோ நினைச்சாலே எனக்கு பதறுது. இந்த டாபிக்கே இனிமே நீங்க எடுக்கவே கூடாது. நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேனா? என் மனசுல இருக்கிறது இதுதாங்க. இனிமே இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாதீங்க. குமார் மாமாவை நினைச்சு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. எதா இருந்தாலும் நம்ம தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஃபேஸ் பண்ணலாங்க. வந்து படுங்க, வாங்க. படுங்க. எங்க இன்னும் காணுமே? எவ்வளோ நேரமாக தான் நிற்கிறது? என்ன காரணத்துக்காக என்ன அவாய்ட் பண்ணுறான்னு தெரியல. இன்னைக்கு வந்தானா பேசி கவுத்தரலாம், வீட்டை விட்டே வரமாட்டேங்கிறாளே. அஞ்சலி, நில்லுங்க. அஞ்சலி, நில்லுங்க. அஞ்சலி, 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 நில்லுங்க. தயவு செஞ்சு வழி விடுங்க குணா. அஞ்சலி, எதுக்காக என்ன அவாய்ட் பண்றீங்க? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க. நேர்ல வந்தா கூட மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? நீங்க தப்பே செய்யலையா? என் நம்பிக்கையை நாசமாக்கிட்டீங்க. என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க, என்னை ஏமாத்திருக்கீங்க. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுங்க குணா. அஞ்சலி, 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 சரி நான் போயிடுறேன். நான் உங்களை வற்புறுத்தோ தொந்தரவு பண்ணவே மாட்டேங்க. உங்க மூஞ்சில கூட முழிக்க மாட்டேங்க. எனக்கு என் மேல இருக்கிற குற்றம் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. குற்றம் தானே? இதுதான் நீங்க செஞ்ச குற்றம். பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க. வசமா வீடியோ எடுத்திருக்கானுங்களே. யார் எடுத்திருப்பா? வாட்ஸ்அப் வீடியோ தானே, யாருன்னு பார்ப்போம். இந்த ராஸ்கல் தானா?
மூஞ்சிய காணோம். இந்த வீடியோல இருக்கிறதெல்லாம் போய் இது நான் இல்ல மார்ஃபிங் வேற யாரையோ எடுத்து என் தலையை சேர்த்திட்டாங்கன்னு போய் சொல்ல போறீங்களா? இதுல இருக்கிறது நான் தான். குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது எல்லாமே நான் தான். குறிப்பா இது நேத்து மத்தியானம் நடந்தது. அப்போ என்ன சீட் பண்ணி ஏமாத்திருக்கீங்க அப்படிதானே? ஐயோ, நான் பொய் சொல்லிட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா சீட் பண்ணேங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. அப்போ உங்களுக்கு குடி பழக்கமும் இருக்கு, சிகரெட் பிடிக்கிற பழக்கமும் இருக்கு. அத்தனையும் விட்டுட்டேன்னு என்கிட்ட போய் சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு? அஞ்சலி, நான் என்ன பேசாதீங்க. அப்படியே கொதிச்சு போயிருக்க. உங்க உருவத்தை பார்த்து நான் கூட ஆரம்பத்துல தப்பா தான் நினைச்சேன். உங்க கேரக்டர் புரிஞ்சதுக்கு அப்புறம் நானே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேனா இல்லையா? உங்களுக்கு என்ன ஏமாத்த எப்படி நான் மனசு வந்துச்சு? சீ. அஞ்சலி, 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 நில்லுங்க அஞ்சலி, நில்லுங்க. அஞ்சலி, ஒரு உண்மையை சொல்லாம இருக்கிறதுனாலயோ ஒரு பொய் சொல்றதுனாலயோ ஏதாவது லாபம் எனக்கு இருந்தா அதுக்கு பேர் தான் சீட்டிங். உங்களை ஏமாத்தி எனக்கு என்ன பெருசா லாபம் கிடைக்க போகுது சொல்லுங்க. இங்க பாருங்க, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் யாருக்கிட்டையும் பொய் சொன்னதே கிடையாது, ஏமாத்தினதும் கிடையாது. என் அப்பா அம்மா உட்பட தான் சொல்றேன். தண்ணி அடிக்கிறியா, சிகரெட் பிடிக்கிறியான்னு என் அப்பா கேட்டப்போ ஆமா நான் உண்மையதான் சொன்னேன். அப்படியே என்கிட்ட மட்டும் போய் சொன்னீங்க. அதான் எனக்கு புரியல அஞ்சலி. எதுக்காக நான் உங்ககிட்ட மட்டும் போய் சொல்லணும் எனக்கு தெரியல. இத பாருங்க, யாருக்கிட்டையும் எதையும் மறைக்காத ஒருத்தன் உங்ககிட்ட மட்டும் எதுக்காக போய் சொல்லணும், பயப்படணும்? சத்தியமா எனக்கு புரியல அஞ்சலி. அன்னைக்கு கூட நீங்க பப்ளிக்ல சிகரெட் பிடிச்சதுக்கு என்னை கண்டபடி திட்டுனீங்க. எனக்கு அது எரிச்சலா இருந்தாலும் உங்களுக்காக என்னை மாத்திக்கணும்னு ஏன் நினைச்சேனே தெரியல அஞ்சலி. உங்களை பார்த்து பேசுறப்ப இந்த பொண்ணுக்கு பிடிக்காத எதையும் நம்ம பண்ணக்கூடாதுன்னு என் மனசுல ஏன் தோணுச்சு தெரியல. அந்த நிமிஷமே சிகரெட்டை விட்டுறணும்னு சத்தியமா முடிவு பண்ணேன். ஏன் தெரியல, என்னமோ ஒரு உணர்வு, ஏதோ ஒரு பிரியம் உங்களுக்கு நான் நல்லவனா இருக்கணும்னு தோணுச்சு. இதுக்கு நீங்க சீட்டிங்னு பேர் வச்சா நான் என்னங்க சொல்றது? என்னை பத்தி யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு என் மனசு சொல்றபடி வாழ்ந்தவனா? நீங்க மட்டும் என்ன தப்பா நினைக்க கூடாதுன்னு நினைச்சா நீங்க ஏதோ என் சொந்தம்னு தோணுது. ஏதோ சொந்தம்னா சொல்ல தெரியல அஞ்சலி. நான் பேச்சுல பெரிய ஆள் இல்ல. மனசுல நினைச்சது அப்படியே சொல்ல தெரியாது எனக்கு. ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நான் பொய் சொன்னதுல எந்த கெட்ட நோக்கமும் கிடையாது. இதை நான் சூட ஏத்தி சத்தியம் பண்ணியோ நெருப்புல புகுந்து வெளியில வந்தோ நிரூபிக்க முடியாது. என் வார்த்தையில உண்மை இருக்கு. அதை நீங்க நம்புனா நம்புங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம். இத்தனை நாள் நான் பழகிருக்கேன். தப்பா உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா? இல்ல தப்பா ஒரு பார்வை பார்த்திருப்பேனா? நான் செஞ்ச தப்ப திருத்திக்க தானே முயற்சி பண்ணியிருக்கேன். நட்புல உங்ககிட்ட என்ன வேணாலும் பேச எனக்கு உரிமை இருக்குன்னா ஒரு சின்ன பொய் சொல்ல எனக்கு உரிமை இருக்குன்னு நான் நினைச்சேன். அது தப்பா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் சிகரெட்டையும் குடியும் விட்டுறணும்னு மனசார விரும்புறேன். விட்டுட்டேன். நான் ஏன் உங்ககிட்ட சொன்னேன்னா, நாம அஞ்சலி கிட்ட விட்டுட்டு தான் சொல்லிட்டோம், இனிமே குடிக்க கூடாதுன்னு என் மனசாட்சி என்னை கண்ட்ரோல் பண்ணுன்ற காரணத்துக்காக தான். நேத்து ஒரு ஃப்ரெண்டு வற்புறுத்தினா என்னால வைராகியமா இருக்க முடியல. அதான் ஒரு நிமிஷத்துல சபலத்துல அவங்க கூட குடிக்க போயிட்டேன். புரிஞ்சுக்கோங்க அஞ்சலி. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? குடிச்சிட்டு வந்து எதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் தெரியுமா? உங்ககிட்ட சொன்ன வார்த்தையை மீறி குடிச்சிட்டேன்ற உண்மையை ஒத்துக்க தான் ஃபோன் பண்ணேன். அத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், நீங்க ஃபோனே எடுக்கல. இனிமே நீங்களே கூப்பிட்டாலும் உங்க கண்ணு முன்னாடி நான் வரவே மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. என்னைக்காவது வாய்ப்பு இருந்தா சந்திப்போம். நான் வரேங்க. குணா, குணா, இப்ப எதுக்காக கோவப்பட்டு போறீங்க? கோவமா? எனக்கா? நான் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக கிளம்புறேன். எங்க நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே இனிமே உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது தப்பு, அதுக்கு மன்னிப்பு கேட்டேன். இனிமே உங்க முகத்துல முழிக்காம இருக்கிறதா நேர்மை.
குணா இந்த மாதிரி சட்டுன்னு முகத்தை முறிச்சிட்டு போற மாதிரி பண்ணாதீங்க. ஏங்க எப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சோ அந்த செகண்டே நம்ம நட்பு நார்மல் இல்லைன்னு ஆயிப்போச்சு. இதுக்கு மேல நான் உங்க கூட பழகுறது சரியில்லை. ஏங்க நம்ம பழகுறது பிடிக்காம ஒருத்தர் வீடியோ எடுத்து அனுப்புறாருனா நிச்சயம் அவர் இதுக்கு மேலே ஏதாவது பண்ணுவாரு. அதை எதிர்கொள்ற சக்தி எனக்கு இல்லைங்க, புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் குணா, நீங்க மறந்துருங்க. நானும் மறந்துடுறேன். இப்பவே இந்த வீடியோவை அழிச்சிடுறேன். இருங்க அழிச்சிடாதீங்க. ஏன்? அது இருந்தாதான் நாம செஞ்ச தப்பு மறக்காம இருக்கும். நாம பழகிறது பிடிக்காத அந்த நபரை நீங்க ரொம்ப மதிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க என்ன கேள்வி கேட்காம விளக்கி வைக்க நினைச்சீங்க. நீங்க மதிக்கிறவரை நான் தப்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் நினைச்சதை சொன்னேன். நீங்க சொல்லவே வேண்டாம் குணா. யாரை மதிக்கணும் யாரை மதிக்க கூடாதுன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. கொஞ்சம் கை நீட்டுறீங்களா? எதுக்கு? கை நீட்டுங்க சொல்றேன். என் ஃப்ரெண்ட் அஞ்சலிக்காக சத்தியமா நீ சிகரெட் பிடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன், இது சத்தியம். ரொம்ப தேங்க்ஸ் குணா. ஆனா நீங்க என்கிட்ட பேசாம போறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. முடிஞ்சா உங்க மேல அக்கறை உள்ள அந்த ஆளுகிட்ட என்னோட பாராட்டுகளை சொல்லுங்க. இனிமே நான் எந்த கஷ்டத்தையும் உங்களுக்கு தரமாட்டேங்க. நாம 2 பேரும் பிரியணுங்கிறது தான் இந்த வீடியோவை அனுப்புனவரோட நோக்கமா இருக்கும். நான் விளைக்கிறேன். குட் பை. குணா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல செல்லக்குட்டி, கொஞ்சமா தான் ரத்தம் எடுப்பாங்க, வேற எதுவும் இல்ல. சரியா? ரத்தம்லாம் எடுக்க வேணாம். மோனி, எதுக்கு பயப்படுற? அதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு கோர்ட்ல சொல்ல முடியுமா? சரின்னு சொல்லு. ஏங்க குழந்தைகிட்ட போய் இப்படியே பேசுவாங்க? இங்க பாரு மணிக்குட்டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துடுறா. சாயந்தரம் நீ கேட்ட பன்னீர் இட்லி எல்லாமே நான் செஞ்சு தரேன். மோனி செல்லம், டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாதானே காயத்ரி உன் அம்மான்னு நிரூபிக்க முடியும். அப்படி இருந்தா தானே கிடைச்ச டெட் பாடி காயத்ரியோட தான் இல்லையான்னு தெரியும். காயத்ரி அம்மா இல்லன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு ரத்தம் எடுக்கணும்? இவ்வளவு கேள்வி கேக்குறாளே, இவளை எப்படி சமாளிக்கிறது? மோனிக்குட்டி இங்க வாடா. நீ குட் கேர்ள் இல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. உனக்கு நான் சாக்லேட் வாங்கி கொடுக்கறேன், சரியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா ரத்தம் மட்டும் எடுக்க கூடாது. சத்யா இங்க பாரு, மோனி டிஎன்ஏ டெஸ்டுக்கு போக மாட்டேன் நடம் பிடிக்கிறா. சத்யா நீ கொஞ்சம் சொல்லு சத்யா. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அவரை காப்பாத்த முடியுமா முடியாதோன்னு எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. இவளுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது காயத்ரியோட டெட் பாடி இல்லன்னு தெரிய வந்தாதான் எனக்கு நிம்மதி. இவ என்னடான்னா புறப்படவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. மோனிக்குட்டி இங்க வா. என்ன இது? பயமா இருக்கு சித்தி. டிஎன்ஏ டெஸ்ட்னா என்ன? ரத்தம் மட்டும் தான் எடுப்பாங்களா இல்ல சதியும் சேர்த்து வெட்டி எடுப்பாங்களா? ஐயோ இப்படிலாம் சொல்லி யார் உன்னை பயமுறுத்தினா? உடம்பு சரியில்லாம போனா டாக்டர் ஊசி போடுவாங்கல்ல, அது வலிக்குமா? இல்லையே, லேசா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். அதுதான் டிஎன்ஏ டெஸ்ட்லயும் பண்ணுவாங்க. அவங்க ஒரு சின்ன ஊசி போடுவாங்க, கொஞ்சமா ரத்தம் எடுப்பாங்க. அப்படியா? மோனிக்குட்டி, அப்பாவை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணுமா வேணாமா? கொண்டு வரணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும். உங்ககிட்ட இருந்து பிளட் சாம்பிள் எடுத்தாதான் அப்பாவை விடுதலை பண்ணுவாங்க. என்கிட்ட இருந்து பிளட் எடுத்தா அப்பாவை விடுதலை பண்ணுவாங்களா? விட்டுருவாங்க, ஆனா பிளட் சாம்பிள கொடுக்கலன்னா கன்ஃபார்மா விட மாட்டாங்க. அப்பனா சரி, அப்பாக்காக நான் பிளட் தரேன். பாத்தியாடா, அப்பாவை வெளியில விட்டுருவாங்கன்னு சொன்னதும் உடனே சரின்னு சொல்லிட்டா. மோனிக்குட்டி அப்படின்னா நீ இப்பவே டிஎன்ஏ டெஸ்ட் கிளம்புறியா? கிளம்பலாமா? பிரகாஷ், நீ மட்டுமா மோனியை கூட்டிட்டு போற? சத்தியம் சரி. சாரிங்க, ஆபீஸ்ல இருந்து போன் உடனே வர சொல்றாங்க. என்ன விஷயமா? நேர்ல வாங்க பேசலாம்னு சொல்றாங்க. டேய் பிரகாஷ், அப்ப நான் வரேன் உன் கூட. எல்லாம் வேணாம்டா, நீ உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னேல்ல, அதை போய் பாரு. நான் பிரகாஷ் கூட போய் வாசல்ல போலாம். அப்பா நீங்க மோனியை கூட்டிட்டு ஆட்டோல வாங்க. சரி. நான் பைக்ல நான் போறேன். வந்துடுறேன். சத்யா நீ எப்படி போற? ஆபீஸ்கார் வருதுங்க. ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன், பாத்துக்கோங்க. ஓகே சார். சார் யாரನ್ನ பார்க்கணும்? தினமும் குடும்பத்தோட விருந்தாளிங்க மாதிரி வந்துடுறீங்க. இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல கல்யாண மண்டபம் நினைச்சீங்களா? சார் கூட பிறந்தவங்க பெத்தவங்க இருந்தா பார்க்க வரதான் செய்வாங்க. இப்போ நீங்க பார்க்க அலோவ் பண்றீங்களா இல்ல உங்க உயர் அதிகாரி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரவா? எல்லாம் என்னோட நேரையா.
போங்க போய் பார்த்துட்டு போங்க. அப்படியே செஞ்ச கொலையை ஒத்துக்க சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போங்க. கதிரேசன் திறந்து விடுங்க. ஓகே சார், வாங்க. குமார் சார், குமார் சார், உங்களை பார்க்க உங்க தம்பி வந்திருக்காரு சார். சார் பார்த்து பார்த்து சார். டேய் என்னடா ஆச்சு? அடிச்சாங்களா? அது வேற ஒண்ணும் இல்லடா, ஒரே சைடு கையை வச்சு படுத்துனா அதான் வலிக்குது. சார் இல்ல சார், பொய் சொல்றாரு சார். நைட் இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிளும் அடி பின்னிட்டாங்க சார். டேய் என்னடா இது? டேய் நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல, எதுவா இருந்தாலும் நான் தாங்கிப்பேன். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்பா, ஒரு டாக்டர் கிட்ட சித்தப்பாவும் தாத்தாவும் என்னை கூட்டிட்டு போனாங்க. அந்த டாக்டர் எனக்கு ஊசி போட்டு ரத்தம் எடுத்தாங்க. ஆனா நான் அழவே இல்லை. என்னடா பிளட் டெஸ்ட்டுக்கு கூட்டு போனியா? ஆமாடா, டிஎன்ஏ டெஸ்ட் கூட்டிட்டு போனேன். நாளைக்கு ரிசல்ட் வந்துட்டா இன்னும் சிக்கலாடுமேடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுப்பேன், நீ கவலைப்படாம இரு. ஒருவேளை அந்த டெட் பாடியோட டிஎன்ஏவும் மோனியோட டிஎன்ஏவும் ஒத்து போச்சுன்னா உன் மேல கொலைப்பழி போட்டுருவாங்களேடா. எப்படிடா ஃபேஸ் பண்ண போறோம்? நான் தான் கொலை செய்யலையேடா. கொலை செய்யலைன்னா நிச்சயமா அதெல்லாம் சந்திச்சுதான் ஆகணும். அது இருக்கட்டும், எதுக்குடா இத்தனை பாடு? ஏன் உன்னை இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க? அவங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா? இல்லப்பா, எவிடன்ஸ் இல்லாததுனால தான் இப்படி குறுக்கு வழியில ஒத்துக்க வைக்க பாடாப்படுத்துறாங்க. என் மனசுக்கு ஏதோ சரியில்லைன்னு படுதுடா. அந்த காயத்ரியோட டெட் பாடி வேற கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா யாரோ அவளை கொன்னு இருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல நீ தான் அவ கூட இருந்திருக்க. குமார், அப்பா கிட்ட உண்மையை சொல்ற, நீ எதுவும் பண்ணலையே. இல்லப்பா, நான் கொலை பண்ணல, என்னை நம்புங்க. டேய், நடந்தது எதையும் மறைக்காம சொல்றா. நீ சத்தியமா அந்த காயத்ரியை கொலை பண்ணலையே? அதான் இல்லைன்னு சொல்றேன்லப்பா, அப்புறம் நம்பாம திரும்ப திரும்ப கேட்டா என்னப்பா? திரும்ப திரும்ப கேக்குறேன்னு அப்பாவை தப்பா நினைக்காதப்பா. என் மனசுக்குள்ள ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு படுதுப்பா, அதனாலதான் கேக்குறேன். மோனி தலைமையில கை வச்சு சொல்லு, நீ காயத்ரியை கொலை பண்ணலன்னு. இல்லப்பா, மோனி மேல சத்தியமா நான் கொலை பண்ணல. என்னப்பா நீங்க மோனி மேல சத்தியெல்லாம் அவன் தான் சொல்றான்ல. இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. குமார், நீ கொலை பண்ணலன்னா எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீ செய்யாத தப்புக்கு உன்னை யாரும் தண்டிக்க முடியாது. தைரியமா இரு. அந்த நம்பிக்கையில தான்ப்பா தைரியமா இருக்கேன். அப்பா, இன்ஸ்பெக்டர் வந்தா ஏதாவது சொல்லுவார்ப்பா, நீங்க கிளம்புங்கப்பா, போங்க. அப்பா, நீங்க எப்பப்பா வீட்டுக்கு வருவீங்க? வந்துருவேன் மோனி, கூடி சீக்கிரம் வந்துருவேன். தாத்தா கூட சமத்தா வீட்டுக்கு போடா. சரிப்பா, பாய்ப்பா. பாய்மா. வாங்க தாத்தா போலாம். டேய், தப்பு செஞ்சவன் நான், தண்டனை அனுபவிக்கிறவன் நீ. இது அநியாயம்டா, அக்கிரமம்டா. டேய், போலீஸ் கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி இதெல்லாம் எதுக்குடா? இங்க நீ சித்திரவதை அனுபவிக்கும் போது நான் எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்? டேய், நான் இப்பவும் சொல்றேன், காயத்ரி செத்ததுல தப்பே இல்லை. அந்த ஆண்டவன் இருக்கிறது உண்மைனா, நாம சத்தியத்தையும் நீதியும் நம்புறது உண்மைனா, நிச்சயம் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாரா. நம்புடா. எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருதுடா. இல்லடா, எனக்கு நம்பிக்கை அதிகமாயிட்டே வருது. போலீஸ் அவ்வளோ அடிச்சு கேட்டப்போ நான் வாயே திறக்கலடா. நிச்சயமா இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாதுடா. உன் மேலே யாருக்கும் சந்தேகம் வரல. நீ கொஞ்சம் தைரியமா இருடா. டேய், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னடா? நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னடா சொல்ற? யாரு? ஆமாண்டா, நேற்று நைட் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. எப்படிடா? அங்க வேற யாருமே இல்லையே, எப்படிடா அது நடந்துச்சு? தெரியலடா, ஆனா அங்க நடந்ததா அப்படியே நேர்ல பார்த்த மாதிரியே சொன்னான். காயத்ரியை கொன்னதுக்கு நன்றி வர சொன்னா. எதுக்கு இப்படி பண்றான், அவன் யாருன்னு எதுவுமே புரியல. இது வரைக்கும் அவனை காட்டி கொடுக்கலன்னா நிச்சயம் அவன் நமக்கு எதிரி இல்லை. காயத்ரி செத்ததுக்கு சந்தோஷப்படுறான்னா நிச்சயம் அவளால பாதிக்கப்பட்ட ஒருத்தனாதான் இருக்கணும். ஒருவேளை அவனும் நம்மள மாதிரி அவளை தீர்த்துக்கட்ட வந்திருப்பானோ? அந்த நேரத்துல அங்க நடந்ததை பார்த்துருப்பானோ? ஒன்னும் புரியலடா, ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படாத. அவனும் காயத்ரியால பாதிக்கப்பட்டவனா இருந்தா
நிச்சயம் நமக்கு எதிராக திரும்ப மாட்டான், நம்மளை காட்டி கொடுக்கவும் மாட்டான். நீ தைரியமா இரு. இந்த கேஸ் ஹியரிங்லாம் முடிஞ்சதும் நீயும் நானுமா சேர்ந்து எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். நீங்க தைரியமா போ. சார், இன்ஸ்பெக்டர் வந்தா சத்தம் போடுவாரு, நீங்க கிளம்புங்க. சரிங்க, போடா, நான் பாத்துக்கிறேன். நான் வரேன்டா. சார் வாங்க. இன்னைக்கு எபிசோட் பார்த்து ரசிச்சிங்களா? பின்ன ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.